ஹாய், குட் மார்னிங், வணக்கம் மக்களை. இன்றைக்கு டிஃபன் வந்து தோசை, சட்னி, கத்திரிக்காய், பருப்பு, சுரக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு தம்பி வந்து கோயிலுக்கு போகிறதுனால சென்னையிலேருந்து கடையில் வந்து அப்படி சரி மாலை போட்டு திங்கள் மாலை போட்டு போயிட்டு அப்படி சரி இன்றைக்கி வந்து சாமி எப்போவுமே நான் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு ஐயனுக்கு வந்து ஐயனன்றது ஐயப்பன் அவருக்கு வந்து பூஜை செஞ்சு ஏன்னா இந்த இடத்துல நம்ம வீட்டில் வந்து நிறைய குழந்தைங்க மாலை போட்டிருக்குறாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு நான் மாலை போட்டுருக்குறேன். நிறைய வீட்டிலே என்னால் முடிஞ்சதை அந்த ஐயனுக்கு சேவைகள் செஞ்சு நான் வந்து பூஜைகள் நிறைய பண்ணியிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் சில ஆண்டுகள்லாம் வந்து மருமக சின்னவ பண்ணிகிட்டு இருந்தால் அவன் கோயிலுக்கு வந்தது. போன வருஷம் தம்பி கொஞ்சம் அவனாக போயிட்டு சரி உடம்பு இப்படி அம்மாவுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு அப்படி இந்த வருஷம் சரி ஏன்னா வந்து போகலான்னு சொல்லிவிட்டு அவன் மாதம் ஃபுல்லாக வந்து விரதம் இருக்கணுமா 48 நாள் அப்படின்னுட்டு தெரியல ஐயா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதானே நமக்கு. ஆனால் அவங்களோட சங்கல்பத்தில் தான் நம்ம வரணும். அது தெரிஞ்சுக்கிறதுல நம்ம அவங்களோட உத்தரவு இல்லாமல் அவங்களோட இது இல்லாமல் நம்ம வந்து நவர முடியாதுன்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். மாதிரி இருக்கிற ஒரு காட்டு ஜனங்களுக்கு தெரியற மாதிரி நான்லாம் வந்து அதிகமாக எதுவும் தெரியாதுங்க. அதனால வந்து கடவுள்கிட்ட நமக்கு உத்தரவு இருந்தால் தான் எந்த கடவுள்கிட்டையும் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு. சில பேர் வந்து எதுக்கோ போயிட்டு எதுக்கோ விளையாட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எல்லா பசங்களும் இன்றைக்கி அந்த மாதிரி அதுவும் ஒரு காமெடி பீஸாக போயிடுச்சு. அவங்களுக்கு மாலை போடுறது 4 பேருக்கு ஒரு அது ஒரு கௌரவமாக நினச்சிட்டு போடுறாங்க. நம்மளோட ஆன்மீகம், நம்ம பக்தி, நம்ம வந்து உடம்பை வந்து நம்ம அந்த 21 நாள் 48 நாள் வந்து கண்ட்ரோல் வச்சுருந்து அதிலிருந்து ஏதாவது நமக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடவுள்கிட்ட நம்ம அந்த 21 நாளைக்கு நம்ம கொஞ்சம் நம்ம மனசை வந்து கடவுள்கிட்ட எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. சரி திடீர்னு வந்து தம்பி கீழே வச்சுக்க மேலே வந்துருப்பாருன்னு சொல்லிட்டு மேலே எடுத்து சாமியை வச்சு ஐயனை வந்து கற்று வச்சுட்டு வந்திருக்கிறேன். வீடை பார்த்துக்காங்க, எங்களை சுற்றி இருக்காங்க. ஆல்ரெடி ஐயன் வந்து இருக்கிறாரு. நம்ம சர்க்குரு அவங்க வந்து நமக்கு வந்து அதாவது வந்து ஞானிகள், சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு மகான். இவரெல்லாம் நமக்கு ஐயன் வந்து மகான் நம்ம வந்து எப்படியோ நினச்சிட்டு இருக்கிறோம்ப அவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை. எல்லா கடவுளும் ஒரே இது தாங்க, ஒரே மார்க்கம், ஒரே இது தான். நம்ம எடுத்துக்கிறத நம்ம பாகப்பிரிவினை பண்ணுற மாதிரி பண்ணுறோம். இப்போ ஒன்றும் இல்லை பேசுனா இப்போ எதுக்கு பேசுனன்றது தெரியாமல் நம்ம இதில் ஐயன் வந்து சாப்டர் எழுக்காடுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து ஆன்மீகத்தை தேடி நம்ம இப்போ இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தா எல்லாருமே வந்து ஏட்டுக்கு அது ஒரு என்ன எப்படி எடுத்துக்கிறாங்கன்னே தெரியல. வீடியோக்கோசரமே எடுத்து போட்டுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கோயிலுக்கு போகிறதே ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, சாமி கும்பிட்றதோ ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆள் பின்னோக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ஏங்க இது காலகாலமாக வந்து அதாவது இப்போ விதவிதமாக ட்ரெஸ் வந்து விதவிதமாக செப்பல் வந்து விதவிதமாக ஷூ போட்டு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மாடர்னாக மாற்றிட்டு கடவுளுக்கே வந்து 1008 இப்போ எப்படி எல்லாம் வந்து கடவுளே வந்துங்க. இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோங்க, கடவுளே வந்து நிர்வாகமாக வர்ணித்து ஃபோட்டோ எடுத்து அதை போடுறாங்க. அது எந்த வகையில் சாத்தியம்னு தெரியல. அது எப்படின்னா அவங்க அம்மா, அக்கா, தங்கச்சிங்க, அப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்க அந்த மாதிரி கற்பனை பண்ணி போடுவாங்களான்னு சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். ஏன்னா காலம் மாறலாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்யலாமா? நிறைய மக்கள் செஞ்சுட்டுருக்கிறாங்க. பிள்ளைங்க அது இன்றைக்கு வந்து நிறைய பிள்ளைங்க வந்து செஞ்சுட்டு கிடக்குறாங்க. அதெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப நாளும் வந்து தோன்றுக்கிறது என்னென்னா ஃபோட்டோ வந்து நம்ம ஃபோட்டோ பையில் கேலண்டரு இப்போ அது பையங்களில் போடுறது கூட என்னால் அனுமதிக்க முடியலைங்க. ஏன்னா அது கொஞ்ச நாள் இருக்குது, அப்புறம் மீன் கறி எல்லாம் வாங்குறதுக்கு அந்த பையை யூஸ் பண்ணுவோம். அது ஒரு உயிரிழந்து அந்த ரத்தகாவோட நம்ம அந்த பையில் இருக்கிறத வந்து நம்ம
உபயோகப்படுத்துவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மனசு உறுத்தலாகவே இருக்கும். பட் எனக்கு எப்படின்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி ஒரு மகானை தேடி போனேன். அப்போ இருந்து அதுக்கு முந்தி எப்படின்னு எனக்கு நானே வந்து கற்பனை பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த பூகளை, பூ, மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே வந்து காலில் வச்சு மிதிக்கிறது எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயங்க. ஏன்னா எல்லாமே நம்ம அது ஒரு நல்லதுக்கும் யூஸ் பண்ணுறோமோ கெட்டதுக்கும் யூஸ் பண்ணுறோமோ, இருந்தாலும் அது எல்லாமே தெய்வீக காரியம் தான். சங்கல்பம் தான். அது வந்து நம்ம கால்லையும் கையிலையும் வச்சுருக்கோம். அந்த மாதிரி இப்போ வருங்காலத்தில் குறுகிய காலத்தில் நம்ம அதை வந்து ஒரு காவு கொடுக்கறதுன்னு கேள்விப்பட்டதுலேருந்து எலுமிச்சம்பழத்தை வந்து நான் மேக்ஸிமம் அதிகமாக அறுத்து வைக்கிறது இல்லைங்க. அது அப்படியே வைப்பேன், மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து போட்டுருவேன். அந்த மாதிரி தான். அது வேறு யாராவது ஒருத்தர் எப்படியோ நினச்சிட்டு போகிறாங்க. எனக்கு தோணுது, உள்ளே தோணுது மனசுக்குள்ளே, அது நான் செஞ்சிடுறது. அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா கடவுளை நிறைய பேர் இப்போ பத்திரிக்கையில் இந்த இதில் எல்லாம் போடுறாங்க, மனசால போட்டுக்காங்க நிறைய போட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பணம் கட்டி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தான் இந்த உலகத்தில் பிறந்தோமா, நம்ம தான் இருக்கிறோமா, நம்ம தான் வாழ்கிறோமா, நம்ம தான் சிரிக்கிறோமா, நம்ம தான் அழகாக இருக்கிறோமா, நம்ம தான் ட்ரெஸ் பண்ணுறோமான்னு காசு கொடுத்தே புகழை தேடிக்கிறவங்கள நிறையா இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லைங்க. இருந்தாலும் சாமி போட்டவங்கள கேலண்டர்லையோ பையிலையோ நம்ம பேப்பரில் போடுறத அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள். நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து கஷ்டமாக போயிடுது. இப்போ என்கிட்ட இருக்கும் ஒரு 10 கேலண்டர் இருக்குங்க. எல்லாமே குபேரன், லட்சுமி, குபேரன், வந்து சிவன், நிறைய ஃபோட்டோஸுங்க அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அவங்கள அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து பூ வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோங்க. அந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேலண்டரை தூக்கி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஏன்னா ஏதாவது வார்த்தைகள் வந்து கடவுள் மூலிமா நம்ம ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டோம்லானா போருங்க. மங்களகரமாக ஒரு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு ஒரு கலசம் வச்ச மாதிரி ஒரு பத்திரிக்கை அடிக்கலாம். அந்த மாதிரி சாமிங்களை வந்து போட்டு நம்ம ரொம்ப சிரமப்படுத்துறோம்னா எனக்குள்ளே ஒரு அது தாட்டுங்க, எனக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு தாட்டு. அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களா எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் போடாமல் விட்டோம்லன்னா ரொம்ப வாக்கியங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வாக்கியங்கள் எழுதி போடலாம். அதான் அது வந்து நம்ம ஒரு மங்களகரமாக இருக்கிறதுக்கு தான் நான் அதெல்லாம் போடுறேன். ஆனால் வந்து அந்த வருஷம் கிடச்சானா அது தூக்கி போடுற மாதிரி ஒரு காலில் கையில் எல்லாத்துலேயுமே வெடிக்கிற மாதிரி வருது இல்லைங்களா. அப்போ நம்ம வணங்குறதுல பிரயோஜனம் இல்லாமல் போகிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். அதை நீங்கள் சொல்லலாம், உனக்குள்ள ஒரு ஃபீலிங் தான், அது நீயே வச்சுக்காங்கம்மா, நீங்களே வச்சுக்காங்கம்மா, அதையே வெளியே வந்து சொல்லிட்டு கிடக்குறீங்க, நாங்கள் அப்படி தான் போடுவோம். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் எந்த மரியாதையும் இல்லை. மனுஷனுக்கு வந்து இன்றைக்கி யாருக்கும் யாரும் மரியாதையே கொடுக்கறது இல்லைங்க. அதை நம்ம தேடி போனாலே நம்ம வந்து நம்ம தான் வழி அப்படின்ற உதாசீனப்படுத்துறதுல தான் நமக்கு வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைங்க. இன்றைக்கி பாருங்க, அரசியல்வாதிங்க என்ன பண்ணுறாங்க. நம்ம ஏன் அரசியல்வாதிக்கு வரமுன்னா இது பேசக்கூடிய சூழ்நிலையில் வருது. அவங்களுக்கு ஒரு கட்சி வரும்போது அவங்க பொதுவாக இப்போ வந்து ஸ்டாலின் ஐயா இருக்காரு. எப்போவுமே அவங்கவுங்க ஆட்சிக்கு வந்தாங்களான்னா அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறாங்க. மேலிடத்துலேருந்து அவங்க த்ரூ போடுறாங்க, இதை செய்யுங்க, பொதுவாக கார்டுக்குன்னு போட்டுடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற களவாணிங்கன்னு தான் சொல்ல முடியும். வாய் விட்டு நல்லாவே சொல்லலாம். என்கிட்ட யாராவது மாட்ட மாட்டாங்களான்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா வந்து இது என்னோட கட்சி, இது என்னோட கட்சி, இது என்னோட மக்கள், நான் இவங்களுக்கு தான் கொடுப்பேன், நான் அவங்களுக்கு தான் செய்வேன், நான் இதை தான் பண்ணுவேன், அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு வீடு வீடாக போய் எதுக்கிட்ட பிச்சை எடுக்கிறீங்க? அப்போ இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டு இந்த மக்கள் தான் நமக்கு வந்து ஓட்டு போடுவாங்க, இவங்க போட மாட்டாங்க, இவங்க பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் ஏதாவது வந்து மண்டையில் எழுதி வச்சுருக்கிறீங்களா? இல்லை, எல்லாருமே இவங்களுக்கு இப்போ இவங்க இதை 5 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, இவங்க இதை செஞ்சுருக்கிறாங்க, இதை நஷ்டம் பண்ணிட்டாங்க, இதை நாசம் இது பண்ணிட்டாங்க, இவ்வளவோ நாடு வந்து கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம். இன்னொருத்தர் என்ன கருத்து என்ன சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து ஒரு வேறுபாடு இருக்கு இல்லைங்களா. அப்போ நம்ம செய்யும் போது என்ன தோணுது, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கணும் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த சின்ன பொருளை கொடுக்கறது கூட இவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரிவினை பண்ணிவிட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டோட்டலாக வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு இதை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த கம்பல்சரியை வந்து இவங்க செய்யலை, ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு கிடக்கிறாங்க. இதுக்கு வந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அதை கொண்டாங்க இதை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா சாமி.
தாங்க முடியல இவங்களோட ஒரு அதாவது ஒரு அட்டகாசத்துக்கு தாங்க முடியல. என்ன தான் இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னே தெரியல. இவங்களுக்குள்ள 1008 இருக்குது பிரச்சனைங்க. நிறைய கொடுத்துருக்குறாரு கடவுள், அள்ளி வச்சுக்கிற அளவு கொடுத்துருக்குறாரு. இருந்தாலும் அதெல்லாம் திருந்தாமல் ஜென்மங்க சந்துக்கு சந்து வீட்டுக்கு வீட்டு மறைச்சி நின்று இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் சாத்தியம்னு தெரில. எவன் கழி ஊற்றுவான்னு தெரில. யாராவது வந்து நம்மக்கிட்ட மாட்டாங்கன்னா அப்போ தெரியும் கிளிக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மெல்லாம் வந்து எதுலையுமே வந்து தலையிடத்துல யாருக்கிட்டையும் கை நீட்டுற பழக்கம் இல்லை. ஏன்னா இது வந்து பொதுவாக ஒரு கார்டாகட்டும், ஒரு பொதுவாக அறிவுரை பண்ணுறது எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டான். உள்ளே இருக்கிற கலவணிங்க இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும், இந்த அம்மாவுக்கு தான் கொடுக்கணும், அந்த அம்மாவுக்கு தான் கொடுக்கணும் பண்ணிட்டு கிடக்குறாங்க. ரொம்ப ரொம்ப கல்வி. இது வந்து மக்கள் கேள்வி கேட்காம உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் ஆமா சாமின்னு போட்டால் மிதிச்சிட்டு தான் போயிருப்பாங்க. யாராவது ஒரு 10 பேர் வாய் திறந்து கேளுங்க. இதில் வந்து இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டுன்னு எடுத்துக்காதீங்க, நாங்கள் இந்த கட்சி அந்த கட்சின்னு எடுத்துக்காதீங்க. பொதுவான கருத்தை வந்து எடுத்து கேளுங்க. இதில் யாரும் தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் எனக்கு வந்து தோணுனதை நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கங்க. அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கி சமையல் வேலை இல்லை. ஏன்னா சமையல் வந்து தோசை ஊற்றின சட்னி சாம்பார் அவ்வளோதான். அது கொஞ்சம் ரொம்ப நேரத்தில் எழுந்திரிச்சு வேலை செய்து கொஞ்சம் டயர்டாகிட்டேன், அதனால் போட முடியல. வேலை இன்னுமே இருந்துகிட்டு இருந்தாங்க. கடைக்கே லேட்டாக தான் வந்தேன். பாய் மக்களே, எனக்கு ரெகுலராக டீ சாப்பிடுவோங்க. இன்றைக்கி குரூப் யாரும் இல்லை, ஒரு 2 டீயோடு நிற்கிறேங்க. வாங்க.